சற்று நேரம் தியானத்துக்கு எடுத்துக்கிற அருமையான வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க போகின்றோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்துக்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளே சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டுமென்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. ஹல்லேலூயா. மோசே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பிதாவாகிய தேவனோடு கூட 40 நாள் புசியாமல் குடியாமல் மலையின் மேலே ஏறி தன்னை சுத்திகரித்து கொண்டு கர்த்தருக்கென்று தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு மலையின் மேலே ஏறி அவர் உபவாசம் இருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆவியான தேவன் அவரோடு கூட முகமாக பேசினார்கள். 10 கட்டளை வெளிப்படுது. அக்னிமயமான அந்த எழுத்துகள் கற்களில் பதிக்கப்பட்டது. அதில் அக்னிமயமான தேவன் அக்னியாக அவரோடு கூட பேசினார். அவருடைய சாயலை கண்டார். அந்த சாயலை கண்டு நான் முகங்குப்புற விழுந்து சேர்த்தேன். என்னால் இது சகிக்க முடியல, நான் உண்மை பார்க்க வேண்டும் என்று மோசே சொன்னபோது பிதாதேவன் சொன்ன வார்த்தை, நீ என்னை முழுதுமாக பார்த்தா நீ மறுத்துவிட. பழைய ஏற்பாட்டு பிரமாணம் பிதாதேவனை எல்லாராலும் பார்க்க முடியாது, எல்லாரும் நெருங்க முடியாது. ஒரு சில பேர் ஆசாரியர்கள் தன்னை சுத்திகரித்து கொண்டு பல பரிசுத்த முறைகளை பின்பற்றி உபவாசம் இருந்து யார் கூடயும் சேராமல் தனியாக ஒரு இடத்துல மலையின் மேலே கீழே ஜனங்கள் இருக்காங்க. மலையின் மேலே சென்று தான் அவரை பார்க்க முடியும், தரிசிக்க முடியும், பேச முடியும். அப்படிப்பட்ட காலகட்டம். ஹல்லேலூயா. அந்த இடத்துல மலையின் மேலே என்ன கேட்டது? மோசேக்கு எக்கால சத்தம் கேட்டது. தூதர்கள் சூழ நின்றார்கள். அந்த எக்கால சத்தம், அதே போல் பிதாவினுடைய வார்த்தை, ஒரு பெருங்காற்று வீசுவது போன்ற சத்தம், இடிமுழ கம்போட சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு மோசேயும் பயந்தார். அதே போல் அந்த கீழே உள்ள ஜனங்களோட அவர் பேசும் பொழுது, ஐயோ இந்த சத்தம் இங்கே கேட்கக்கூடாது. மோசே மலையிலேருந்து கீழே வரும்பொழுது பிதாவினுடைய அந்த பிரசன்னத்தினால அவர் முகத்தில் அவ்வளோ பிரகாசம். உங்கள் முகத்தை தேசம் மூடி எங்களால் பார்க்க முடியல. ஏனென்றால் அவங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. வந்து போய் அவர் ஊழியர்களோட பேசுவார் தவிர எல்லாரோடையும் பேசலை. எல்லாரும் அவரை நெருங்க முடியாது. அவங்களுக்குள்ள அவர் வரவில்லை. அவர் அவங்கள அபிஷேகில் அவங்களுடைய அபிஷேகத்தை பிரசனத்தை அன்பை அவங்க உணரலை, ருசிக்கலை. ஆசாரியர்கள்ட்ட பேசப்பட்டது அவங்க ஜனங்களுக்கு கடத்தினாங்க. இது பழைய ஏற்பாடு பிரமாணம், புதிய ஏற்பாடு பிரமாணம் அல்ல. இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டில் காரியத்தில் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. இது மிக மிக தவறானது. நியாயப்பிரமாணத்தை அவர் முடிச்சிட்டாரு. மீடியேட்டர் இயேசு கிறிஸ்து தவிர மனிதர்கள் அல்ல. ஏதோ ஒரு சரீர பலவீனம், ஏதோ ஒரு ஆலோசனை, ஜெபிக்க முடியல, வேதனையாக இருக்குது, நம்மளால் முடியலை என்றால் நமக்கு மூத்த ஊழியர் இடத்துல நமக்கு அபிஷேகம் பெற்ற வரங்கள் பெற்றவங்ககிட்ட போகலாம். ஆண்டவங்ககிட்ட பேசுவார், சுகப்படுத்த ஜெயிப்ப அவங்க ஜெபம் கேட்கப்பட்டு சுகம் கிடைக்கும், பலவீனம் மாறும், அது நடக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை இன்றைக்கு சபையில் கொண்டு தாங்கள் தான் ஆண்டவர்கிட்ட பேசணும், நாங்கள் பேசுகிறது தான் நீங்கள் கேட்க வேண்டும், நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் ஊழியனாக எழும்பக்கூடாது, நாங்கள் மீடியேட்டர், இப்படி தவறான கொள்கை இன்றைக்கு தவறாக கிறிஸ்தவத்தில் புகுத்துகின்ற அனைவர் இன்றைக்கி இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் பர்டிகுலராக ஆண்டுகிட்ட நெருங்கலாம். நம்ம அந்த சீனாய் மலையில் நம்ம இல்லை. அந்த மலையை தொட்ட மிருகம் கூட தெரியாமல் மேலே ஏறக்கூடாது, ஏறினா மரித்து போயிடும், இறந்து போய்விடும் என்று ஆண்டு சொன்னார். அதே போல் அந்த மலை முழுதும் அக்னி இருந்தது, பெருங்காற்று காணப்பட்டது, மந்தார காணப்பட்டது, இருள் காணப்பட்டது.
இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இடத்துக்கு நம்ம வந்து சேரவில்லை. ஹல்லேலூயா. இது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம். பிதாவை தேவன்கிட்ட போக வேண்டுமென்றால் அதற்கென்று பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவர் அதற்கென்று குறிப்பிட்ட மலையில் வந்து இறங்குவார், அக்னியில் இறங்குவார். அவரை சுற்றிலும் பெருங்காற்று புயல் இருக்கும். அவர் மகிமையை முழுதும் பார்த்தா நீ இறந்து போய் என் பின்பக்கத்தை மட்டும் பாரு என்று பின்பக்கத்தை மட்டும் மோசே பார்த்தான். அந்த மலையின் மேலே முகமுமாய் தரிசித்தார். அவர் மோசே சொல்லார், நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன். அவரை பார்த்தா அவங்க வந்து கிதியோன்ற ஒரு முறை இயேசு கிறிஸ்து தூதன் ஆனான்னு சொல்லப்படுது. அவர் வந்து தரிசனமாகி உனக்கு இப்படி குழந்தை பிறக்கணும், இதெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி பல காரியங்கள் சொல்லி நீங்கள் தான் என்று சொல்கிறதுக்காக நான் உங்களுக்கு சில காரியங்கள் பலியிடுறேன், அதுவரை இருங்க என்று சொல்லிட்டு அந்த காரியங்களை பலியிடும் பொழுது அந்த பலியை வந்து அவர் அக்னியாக இறங்கி அதை பட்சிக்கார். அந்த பட்சிக்கிற அந்த அக்னி மத்தியில் அவர் ஏறி போகிறத பார்த்து ஐயோ தூதனானார் இயேசு, நான் முகமாக பார்ப்பேன், முகம் குப்புற விழுந்து செத்தவனே போலானால். பழைய ஏற்பாட்டில் தான் அப்படி. இன்றைக்கு நம்ம இருக்கிற காலகட்டம் கிருபையின் காலகட்டம், புதிய உடன்படிக்கையின் காலகட்டம். பழைய ஏற்பாடு உடன்படிக்கை முடிந்து போனது. இயேசு கிறிஸ்து வந்து புதிய ஏற்பாட்டை தொடங்கினார், கிருபையின் காலத்தை தொடங்கினார். புது உடன்படிக்கையை அவர் அன்று பஸ்கா இரவு அன்று தன்னுடைய சீஷர்கள் மத்தியில் அவர் சொன்ன ஒரு காரியம், அந்த அப்பத்தை பெற்று இந்த அப்பம் என்னுடைய சரீரத்தினாலாகி இதை வந்து நான் பிற்கும்போது இது வந்து உங்களுக்காக நான் என் சரீரத்தை நான் பிற்க ஒப்பு கொடுக்கேன் என்று சொல்லி கொடுத்தா. அதே போல் இந்த ரத்தம் வந்து ஹல்லேலூயா புது உடன்படிக்கை ரத்தம் உங்களுக்காக சிந்தப்படும் என்னுடைய என் ரத்தம். இந்த மாம்சம் வந்து உங்களுக்காக நான் பிற்கப்படுற என் மாம்சம். இதை நீங்கள் புசித்தா உங்களுக்குள்ள மரணம் வராது. இதை நீங்கள் உங்கள் கூட நான் சாப்பிட்ற வரைக்கும் நான் பலவத்தை சாப்பிட மாட்டேன். இது புது உடன்படிக்கையின் அடையாளம். ஹல்லேலூயா. இந்த ரத்தம் தான் புது உடன்படிக்கை. அன்றிலிருந்து அவர் சொல்லார், இந்த ரத்தத்தை நான் சிந்திட்டேன், பழைய உடன்படிக்கை முறிந்து போய்விட்டது, பழைய ஞாபகம் கிடையாது, பழைய அனுபவம் கிடையாது. இது புது உடன்படிக்கை நான் சிந்துற என்னுடைய ரத்தம். இதை நீங்கள் பானம் பண்ணும்போது என்ன நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். இந்த கட்டளை நித்திய கட்டளை, இதை நீங்கள் கண்டிப்பாக நினைவு கூற வேண்டும். என் பானத்தை என் ரத்தத்தை யாரெல்லாம் பானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கும், அவங்களுக்குள்ள ஜீவத்தனை ஒன்று கொண்டு இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஒரு நாள் மறைக்க மாட்டாங்க. அவங்கள நான் மறித்தான் கடைசி நாட்களை எழுப்புவேன். இந்த பானத்தை ருசிக்கிறவங்க, என் ரத்தத்தை பானம் பண்ணுறவங்கள ஹல்லேலூயா நான் வந்து என்னோடு கூட அழைச்சிடுவேன், அவங்க என்னை நிலைச்சிருப்பாங்க என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதே போல் அவர் புது உடன்படிக்கை அன்றைக்கு ஸ்தாபித்து விட்டார். அந்த ரத்தம் ஜீவனும் புதிய மார்க்கத்தை தன் மாம்சமாகி அந்த திரையை அந்த கிழிச்சார். இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது பிதாவே நாமே உடைய கையில் ஒப்புக்கு என்று அவர் சொல்லி மரித்தவுடன் திருச்சியில் 2 கிழிந்தது. பிதாவுக்கும் நமக்கும் உள்ள அந்த கேப்பு, நீ இப்படி தான் வரணும், பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தன்னை பரிசுத்தப்படுத்த அந்த மகா பரிசுத்தலத்தை பிரவேசிக்க அந்த முறை ஒளிந்து போனது என்று அவர் சொன்னார். மகா பரிசுத்தலத்துக்குள்ள யாருனாலும் வரலாம் என்று. இயேசு மரித்தவுடன் அந்த திருச்சியிலே 2 கிழிந்தது. ஹல்லேலூயா. யாருனாலும் உள்ள வரலாம், அவரை பார்க்கலாம், பேசலாம் என்று இயேசு கிறிஸ்து குணத்தில். அந்த நேரம் பூமி முழுவதும் அந்தகாரம், புயல், பெருங்காற்று வந்தது. இயேசு கிறிஸ்து மரித்தவுடன் திருச்சி 2 கிழிந்தது. அவர் தன்னுடைய மாம்சமாக தரைய கிழிச்சு புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை, உயிருள்ள ஒரு மார்க்கத்தை நமக்கு கொடுத்தார் அவர் இரத்தத்தின் மூலமாக. இப்போது நாம் எதற்கு வந்து சேர்ந்தோம் என்று பவுல் விளக்குகின்றார். நீங்கள் வந்து ஏன்னா அந்த காலங்களில் சரியான கிறிஸ்தவ நெறிமுறைகள் பின்பற்றப்படலை. அவங்க அப்போ தான் இயேசு அந்த உயிரோடு கூட எழுந்து அவர் சில கட்டளையெல்லாம் கொடுத்து சில காரியங்கள் காண்பித்து அவங்களுக்கு அப்போ தான் புதுசு, அவங்க அப்போ தான் பிறந்திருந்த விசுவாசிகள். அப்போ தான் கிறிஸ்தவர்களை மாறின உடன் அவங்களுக்கு இன்னும் இந்த பழைய நியாயப்பிரமாணத்தை பற்றி புது உடன்படிக்கை பற்றி சரியான விளக்கம் இல்லாமல் சரியான நெறிமுறை பின்பற்றாமல் இங்கும் அங்கும் ஒரு குரூப் விருத்த சேனை பண்ணணும், விருத்த சேனை உண்டு என்று சொன்னாங்க. அவங்க ஆண்டவர்களை வந்த பிற்பாடு இயேசு ரத்தத்தில் கழுவப்பட்ட பிற்பாடு விருத்த சேனை பண்ண வேண்டும் என்று பேதுரு கூட தெரியாமல், பேதுரு கூட பிரஜைகள் முன்னாடி மாயமலம் பண்ணாண்டு அவர் பவுல் கண்டிப்பார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் காணப்படுது, அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் காணப்படுது. அதனால்
பவுல் இதில் எழுதுகின்றார், நீங்கள் அந்த பழைய பிரமாணம் முறிந்து விட்டது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாம் எதற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்றால், நீங்களோ சியோன் மலையின் இடத்துல, நம்ம சீனாய் மலையில் அல்ல. அக்னி பற்றின்ற எந்த மிருகம் தொடக்கூடாது, யாரும் ஏறி வரக்கூடாது. ஃபஸ்ட்டுலாம் வந்து அவங்க வந்து மறித்து போயிடுவாங்க, அந்த மலையை தொட்டாலே மறிப்பாங்க. ஊசா அந்த பெட்டி சரிய போது, ஐயோ உடன்படிக்கை பெட்டி சரிய போகிற நல்ல எண்ணத்தோடு கூட, மண்ணில் விழுந்துடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு கூட தொட்டான். ஆனால் அவன் அதை பரிசுத்தப்படுத்தல, சரியான முறையை ஆசிரிக்கவில்லை என்று சொல்லி கர்த்தவனை அடித்தார். அப்படிப்பட்ட பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர், அப்படிப்பட்டவர் நான் மகிமை யாருக்குமே கொடுக்கவில்லை என்று பழைய ஏற்பாட்டில் சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ள மகிமையாக இருப்ப அந்த ரகசியம், இந்த அழிந்து போயின்ற இந்த மண் பாண்டத்துக்குள்ள அவர் மகிமையாக நமக்குள்ள வந்துட்டால் இந்த மண் பாண்ட பொற்பாண்டம் மாறிவிட்டது. நாம் மண்ணின் சாயலை இழந்து விண்ணோட சாயலை அணிஞ்சிட்டோம். ஹல்லேலூயா. இந்த சரீரம் ஒரு நாள் அவரை போல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவரோடு கூட மகிமையில் எடுக்கப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை வந்துவிட்டார். அதனால் நம்ம இப்போ சியோன் மலையில் வந்துட்டோம். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாக பரம இயேசுவின் வந்து சேர்ந்து விட்டோம். 1000-10,000 தேவ தூதர்கள் நம்ம சுற்றி இருக்கிறாங்க. நம்ம ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, எங்கே 2 பேர் 3 என் நாமத்தினாலே ஒருமிக்க நீங்கள் கூடியிருந்தீங்களோ அங்கே மத்தியில் நான் பிரசன்னமாவேன், நானும் என் தூதர்களோ என்று சொன்னவர். நம்ம எங்கெல்லாம் துதிக்குமோ, எங்கெல்லாம் ஆராதிக்குமோ, உடனே தேவனுடைய பிரசன்னம் தன்னுடைய தூத சேனையோடு கூட இறங்கி வருவார். அவர்களும் நம்மோடு கூட சேர்ந்து அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள். இந்த காரியம் நீங்கள் ஆவில ஆண்டவர் கூட அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தை நிறைஞ்சி இருக்கின்ற அநேக பசங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அனுபவம், தேவனோடு கூட நெருங்கி உறவு, நல்ல ஒரு ஐக்கியத்தில் உள்ளவங்க கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவாங்க. தூதுகளை நாங்கள் பார்த்தோம், அவங்களுடைய பாடல் சத்தத்தை நாங்கள் கேட்டோம், எங்கள் கூட சேர்ந்து அவங்களும் ஆராதிக்கிறத நாங்கள் கண்டோம் என்று சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி அவங்க எப்போதுமே இங்கே இருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. அதே போல் பரம எருசலேமுக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஹல்லேலூயா. நாம் இப்போ இருக்கிறது, நாமெல்லாம் ஆவிக்குரிய ஒரே நகரத்தார், ஒரே வீட்டார் என்று எபேசியர் சொல்கின்றார். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்றார், நம்ம ஒரே வீட்டாராக ஒரே நகரத்தார் இருக்கின்றோம். நம்மளாம் ஒரே குடும்பம், ஆவியில் இணைக்கப்பட்ட குடும்பம். ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளும் ஒரு குடும்பம். வேறு வேறு சபையில் இருக்கலாம், வேறு வேறு பிரிவுகளாக இருந்தாலும் எல்லோருமே இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு கூட கன்னிகைகள், மணவாட்டி. நம்ம எல்லாருமே மணவாட்டிகள், நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். ஹல்லேலூயா. ஒரே நகரத்தார். அதே போல் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேனாளர்களின் சர்வ சங்கமாக சபை நடத்துக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவனிடத்துக்கும் பூர்ணராக்கோட நீதிமன்றுடைய ஆவிகள் இடத்துக்கும் பரலோகத்திலே யார் யார் பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ளதோ, ரட்சிக்கப்பட்டு நீதிமாக்கப்பட்டு உடனே அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுவிடும். அவங்க ஒவ்வொரு நாளும் எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு போக மாதிரி ஆவிக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும், முன்னேற வேண்டும், அபிஷேகத்தில் வரங்களை பெற வேண்டும், கர்த்தருக்கு எழும வேண்டும், சீஷனாக மற்றவர்களை மாற்ற வேண்டும், புறப்பட்டு சென்று எல்லா ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தால், ஆண்டரை ஏற்றுக்கொண்டால், அறிந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கடமை சுவிசேஷம் அறிவிப்பு உங்களுடைய கடமை. ஆண்டவரை பற்றி சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். அவங்க கேட்டாலும் சரி கேட்டாலும் சரி, உங்களால் முடிந்த உங்கள் தகுதிக்கு உங்களால் எந்த விதத்தில் ஆண்டை கண்டு ஊழியம் பண்ண முடியும், உங்களுக்கு என்ன அழைப்பு, நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். உங்களை நீங்கள் அதை ஆவியானவர்கிட்ட கேட்க வேண்டும். உங்களால் என்ன முடியுமோ உங்களுடைய கெப்பாசிட்டி தக்கதாக கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு அடிப்படையில் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய பெயர் ஜீவஸ் எழுதப்பட்ட முதற் பேரானவர்கள், நாம் கிறிஸ்துவுக்குன்னு தெரிந்து கொள்ளப்பட்ட முதற் பேரானவர்கள். அவர் ரத்தம் சிந்தி சம்பாத்த ஹல்லேலூயா முதற் பலனன் கிறிஸ்து. அவர் மரித்து உயிரோடு கூட எழுந்து விட்டார். அவர் தான் ஃபஸ்ட்டு. அதை போல் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்கள் இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகையில் உயிரோடு நம்ம இது கொண்டு போவோம், உயிரோடு மறிக்காமல். ஆனால் இதுக்கு முன்பதாக இதுவரை மரித்தவங்க, கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க, இயேசு கிறிஸ்து வந்து
வாழ்ந்து உயிரோடு கூட எழுதும்போது பழைய ஏற்பாடு பசங்களாம் எழுந்து போயிட்டாங்க. அவங்கெல்லாம் எழுந்து இப்போ ஆண்டு கூட பலவத்து போயிட்டாங்க. அதுக்கு பின்பதாக மரித்தவங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ளே மரித்தவங்க, இந்த 2000 ஆண்டுகளாக மரித்தவர்கள் சரீரங்கள் பிரேத கலையிலிருந்து எழும்பும், அவங்க உயிரோடு கூட எழும்புவார்கள். அல்லேலூயா. அவங்களாம் நம்மலாம் யார்? முதற் பேரானவர்கள். அல்லேலூயா. இந்த சபை, ஒரு சபை அங்கே இருக்கிறது. ஆலோசனை சங்கத்தில் உள்ளவங்க இருப்பாங்க. 12 அப்போஸ்தலர்கள், 12 கோத்திர பிதாக்கள்லாம் முக்கியமான பூமியில் ஒரு காரியம் செய்ய வேண்டுமென்றால் அங்கு ஆலோசிக்கிறது. எப்படி நம்முடைய மாநில அரசு சட்டசபை கூடுறாங்க, மத்திய பார்லிமெண்ட்டு, ஏதோ நாட்டில் ஏதோ அவசர சூழ்நிலையில் எந்த ஒரு காரியமாக அவங்க கூடி அதற்குன்னு திட்டம் ஒதுக்குவாங்க. என்னென்ன திட்டம் செய்யணும், மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், அதற்கு எவ்வளோ பட்ஜெட்டு, அதை எப்படி முறைப்படுத்த வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் கூடி ஒரு மனதாக அவங்க பேசி முடிவெடுத்து அதுக்கு யார் ஆதரவு யார் எதிர்ப்பு என்று செய்து அவங்க எல்லாம் அதை கலந்து ஆலோசித்து திருப்பி அந்த மசோதா வெளியிட்டு அதுக்கு முன்னதாக அது சட்டமாக்கப்பட்டு அதுக்கு பின்னதாக செய்ய வேண்டிய காரியங்கள், பணத்தை ஒதுக்கவே அதுக்கு செய்வாங்க. அப்படி முறைப்படியே செய்வாங்க. அதே போல் பரலோகத்திலும் ஆலோசனை சங்கம் என்று ஒன்று உள்ளது. பேர்லப்பட்ட எல்லாரும் மலையிலையா அந்த சர்வ சங்க சபையிட்ட நம்ம வந்து சேர்ந்து விட்டோம். நீங்கள் ஆவியில் ஆண்டு கூட ஐக்கியப்பட்டால் அன்னைய பாஷை ஜெபிச்சா கர்த்தவங்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம், தரிசனம் காண்கிற அந்த கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. இதை நாம் காணலாம், நாம் அங்கு செல்லலாம். ஆவியில் கர்த்தவங்களுக்கு கொண்டு செல்வார். அதே போல் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவன்கிட்ட வந்து சேர்ந்து விட்டோம். ஹல்லேலூயா. மோசை போன்று அதற்கென்று குறிக்கப்பட்ட நம் மலையில் தான் இந்த மலையில் தான் போகணும், இந்த மலையில் இந்த நாளை ஏறணும், நீ இப்படிப்பட்ட மர செய்ய வேண்டும் என்று அப்படிப்பட்ட காரியம் அல்ல. அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகார ஆவி எல்லாருக்கும் கடத்தி விட்டது. ஹல்லேலூயா. இன்றும் சில ஊழியக்காரங்களே இதை அறியாமல் நம்ம இப்போ சீனாய் மலையில் இல்லை சியோன் மலைக்கு வந்து சென்றுட்டோம் என்பதை அறியாமல் ஒரு பக்கம் நாங்கள் தான் மோசே, நாங்கள் சொல்கிற நீங்கள் கேட்கணும், நாங்கள் தான் மீடியேட் என்று ஜனங்கள் இப்படி அடிமைத்தனத்துக்குள்ளாக வச்சுருக்காங்க. ஒரு போதகர் குழுக்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டோட பேசலாம், அபிஷேகத்தை நிறையலாம், அந்நிய பாஷை பேசலாம், வரங்கள் கிரியை செய்யலாம். ஒவ்வொருத்தரும் போதகர்களை எழுமணும். ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சபைக்கு செல்ல வேண்டும். அவங்க வர செல்ல வேண்டும். அவங்களுக்கு தேவையான காரியம் கிடைத்த பிற்பாடு அவங்க இன்னொரு குரூப்பை எழுப்பணும். இதுதான் சீஷராக மாறி போயிடணும். ஒவ்வொரு பேட்ஜாக தான் உருவாக்கணும். சபையோட உருவாக்கணும், ஆண்டுக்கு நடத்தணும். உள்ளே 50 வருஷம் 100 வருஷம் வச்சு விசுவாசி அவங்க ஆரம்ப கால ரசிக்கப்பட்ட நாளந்து அதே அளவு வாழ யாரையுமே ஆண்டு அழைக்கலை. இன்றைக்கு அப்படி கிறிஸ்தவத்தில் வேதத்துக்கு எதிராக புரட்டப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு மாய்மாலமான ஆண்டு சொல்லாது, நீ புறப்பட்டு போ, அநேகர சீஷரை மாற்று, எழும்பணும், புறப்படணும். ஒரே சபையில் நான் நோசனாச்சு கூட வந்தேன். அந்த சபையிலே ஒரு போதர் கீழாக இருக்க யாரையுமே ஆண்டு அழைக்கவில்லை. அது முற்றிலும் தவறான கொள்கை. அதே போல் தேவன்கிட்ட நம்ம யாருனாலும் போகலாம், யாருனாலும் பேசலாம். ஹல்லேலூயா. இயேசு நமக்கு பிதாட்ட பறந்து பேசி கொண்டிருக்கின்றார். பிரதான ஆசாரியர்களை வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல, பரிசுத்த ஸ்தலத்துக்கு யாருனாலும் போகலாம். யாருனாலும் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் போல ஆசாரியர் மாத்திரம்தான் என்ற அந்த கொள்கை இல்லவே இல்லை. இன்றைக்கு நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் நீதிமான் ஆக்கப்பட்டனால அப்பா பிதாவிங்கிற தைரியம் நமக்கு கொண்டு புத்திர ஸ்வீகாரம். அதே போல் நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம். ராஜரீகம் என்றால் ஆளுகை செய்கின்ற அதிகாரம். பிசாசு மேலே பாவம் சாபத்தில் நமக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையுமே துரைத்தனங்களை அதிகாரங்களை நமக்கு எதிராக உள்ள எல்லா கட்டளை கொடுத்தப்பட்டு பிசாசு மேலே வெற்றி சிறந்து விட்டார். நமக்கு அதிகாரம் எல்லாத்துலேயும் உண்டு. நாம் ஆளுகை செய்யலாம். இந்த தேசத்தை மாநிலத்தை நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறீங்களோ, எவ்வளோ அதிகாரத்தை ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு கத்த அதிகாரத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர்கள் உன்னை மேற்கொள்ளவர்கள் உன்னை ரட்சிக்க உன்னை தப்பிக்க நான் இருக்கிறேன் உங்களோட போராடுவாங்க. உன்னை மேற்கொள்ள கத்த அனுமதி கொடுக்கவில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் பிசாசை மேற்கொள்ளும் அபிஷேகம், ராஜரீக ஆளுகின் அபிஷேகம். நீ ஜனங்களை ஆளுகை செய்ய, ஆனால் ஒன்று அவங்க ஆளுகை செய்ய முடியாது. ஜெயங்கொள்றவனுக்கு நான் ஜாதிகளை கொடுப்பேன், அவன் இருப்பு கோலால் அவன் ஆளுகை செய்வான். ஒரு மண்பானத்தை உடைத்துப்படுற போல் அவன் தான் கையில் வார்த்தையாக கோலால் அடிப்பான், உடைப்பான். நான் ஒன்றை கொண்டு ஜாதியை நொறுக்குவேன். நீ தான் கர்த்தருக்கு அஸ்திராதம்,
நீந்தான் தண்டனை உங்களை கொண்டான் கர்த்தர் நொறுக்கி போடுவார். ஹல்லேலூயா. ஆளுகின் அபிஷேகம். அதே போல் ஆசாரியர், ராஜரீக ஆசாரியர்கள். ஒரு பக்கம் நம்ம பலி செலுத்துகிற ஆசாரியர்கள், பழைய ஏற்பாடு மாதிரி பிரதான ஆசாரியன் தான் சர்ச்சுக்குள்ளே போய் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கு பலி செலுத்துகிற ஆசாரியர்கள் நாம தான். எந்த நேரமும் ஜெபிக்கலாம், எந்த நேரம் ஆண்ட தரிசிக்கலாம். நான் அவங்கள பார்க்கணும் செஞ்சால் கர்த்தர் கண்டிப்பாக தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்தார். தூதில் பார்க்கலாம், பரிசுத்தவான்களை பார்க்கலாம், ஆலோசங்கத்துக்கு போகலாம். நீங்கள் ஆண்டுக்கு முக்கியமாக இருந்தால் பரலோகத்தில் நடக்கிற பூமி நடக்கிற காரியங்கள் ஆபிரகாம் போல, மோசே போல, தாவீது போல கர்த்தர் உங்களுக்கும் வெளிப்பட்டார். உங்களுக்கு சொல்லுவார், உங்களை அங்கே சென்று அமர வைப்பார். அவங்க எல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க கர்த்தர் காண்பிப்பார். உங்களை கர்த்தர் கேட்பார். நீங்கள் ஜெபித்து அது நடக்கும். இப்படிப்பட்ட எல்லா அதிகாரம் நமக்கு உண்டு. இதெல்லாம் ஆவியில் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவங்களுக்கு இது தெரியும். ஹல்லேலூயா. ஆலோசனை சங்கத்துக்கு வந்துட்டோம். ஹல்லேலூயா. யாருக்கு நீதிபதி என்று வந்து சேர்ந்துவிட்டோம். பூரணாக்கப்பட்ட நீதிமன்கள் ஆவி ஏற்கனவே இருந்து பரலோகத்துக்கு போன உடனே எல்லோரும் பூர்ணராக மாறிவிடுவார்கள். ஹல்லேலூயா. பூமியில் இருக்கும்பொழுது யாருமே பூர்ணர் ஆக முடியாது. ஆனால் மரித்து போனவங்க ஒரு இடத்துல சென்று அவங்க பூர்ணர் ஆக்கிறதுக்காக ஒரு இடத்துல சென்று ஒரு அருவியில் ஒரு நீர்நிலையில் அவங்கள மூழ்கி அவங்க அதுக்கு பிறகு அவங்க பூர்ணராக மாறிவிட்டு அவங்களுடைய மைண்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிரும். அவங்க அங்குள்ள மைண்டுக்கு மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. பூரணமாக்கப்பட்ட நீதிமன்றங்கள்ட்ட வந்து சேர்ந்து விட்டோம். அதே போல் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுவின் இடத்திற்கும். ஹல்லேலூயா. புது உடன்படிக்கை மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து பிதா தேவன்கிட்ட வந்து சேர்ந்து விட்டோம். அவரை பார்க்கலாம், அப்பான்னு அழைக்கலாம், யாருனாலும் பேசலாம், அவரை தரிசிக்கலாம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தான் பிதாவை தேவனை பார்க்க முடியாது. ஆனால் புது உடன்படிக்கையில் பிதா தேவனை பார்க்கலாம், ரசிக்கலாம். இது உணராமல் அறியாமல் இன்று மூடர்கள் கூட்டம் கர்த்தரை பார்க்க முடியாது, அப்படி பார்க்கன்னு சொல்லவங்களாம் முட்டாள்கள் என்று சொல்லி மூடத்தனமாக முட்டாள்தனமாக அறிவில்லாமல் இன்றைக்கு அநேகர் பேசுகின்றார்கள். நாம் இன்றைக்கு வந்தது புது உடன்படிக்கையின் காலம். பழைய உடன்படிக்கை முறித்து போடப்பட்டது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணம் முடிவாய் வந்தார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி வந்தார். மனுஷங்கள் அதை செய்ய முடியலை. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அவங்களாம் எதுவுமே செய்ய முடியல. பாவத்தின் விடுதலை பெற முடியல. அதுலேருந்து ஒரு மீட்பு அடைய முடியவில்லை. இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை இது உங்களுக்காக ஏன் ரத்தம் உங்களுக்கு இருக்கப்படி என்னுடைய சரீரம் நீங்கள் அடைய வேண்டிய தண்டனை நான் ஏற்றேன். நீங்கள் செய்ய முடியாத காரியத்தை, மனுஷங்க செய்ய முடியாத காரியத்தை தன் குமாரனே செய்ய முடியாத பாவமில்லை அவரை பாவமாக மாட்டார். பாவத்தின் பலியாக பிதா தேவன் குமாரன் இயேசு ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நீ செய்ய முடியலையா, நான் செய்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார். இப்போது பாவத்தை ஜெயிக்க முடியலையா, பிசாசை ஜெயிக்க முடியலையா, சாபத்தை ஜெயிக்க முடியலையா, இயேசு கிறிஸ்து அப்பா எனக்கு இறங்குங்க உதவி செய்யுங்க என்று கேட்கும்பொழுது உங்களுக்காக அவர் வழக்காடி உங்களை அவர் பலப்படுத்தி ஹல்லேலூயா நீங்கள் ஜெயிக்க கர்த்தர் பலப்படுத்துவார். இதுதான் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுக்கும் ஒரு வித்தியாசம். நாம் அதை உணர வேண்டும். இப்போ உள்ள அநேக திருச்சபைகளில் பழைய ஏற்பாட்டு அதே ஆசாரியத்துவம் பின்பற்றுறாங்க. இன்றைக்கு எல்லாருமே ஆசாரியர்கள் தான். அவங்க கனம் பண்ணணும், உண்மைதான். ஆனால் எல்லோருமே விசுவாசிகள் ஆசாரியர் என்ற வித்தியாசம் கிடையவே கிடையாது. எல்லோருமே ராஜரீக ஆசாரிய அபிஷேகம் பெற்றவங்க. எல்லோருமே ஒரு பக்கம் ராஜாக்கள், ஒரு பக்கம் ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. இந்த உண்மை இன்றைக்கு மறைக்கப்பட்டு உணரப்படாமல் வேதத்துக்கு எதிரான காரியங்கள் இன்றைக்கி பின்பற்றப்படுகிறது. கர்த்தர் கண்களை திறப்பாராக. நம்ம உணர வேண்டும் நம்ம இப்போ எங்கே வந்து இருக்கணும் என்று. ஆபேல் ரத்தம் பேசினதை பார்க்க நமக்கு நன்மையானவர்களே இயேசு ரத்தம் பேசி கொண்டிருக்கிறது. ரத்தமாக தெளிக்கப்படும் ரத்தத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஜபங்களில் அதிகமாக ஆண்டுகள் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று சொல்ல சொல்ல பிசாசு பயந்து ஓடும், விடுதலை உண்டாகும். அதே போல் பயம் மாறும், நமக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். இயேசு ரத்தத்தை வார்த்தை ஆண்டுங்களுக்கு அதிகமாக சொல்ல வைத்தார், சொல்லி கொடுக்க சொன்னார். ஹல்லேலூயா. அதை ஃபாலோ பண்ணுறவங்க, ஜெபத்தை கேட்டு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், பயம் போகும், ஒரு அதிகாரம் உண்டாகும். ஹல்லேலூயா. இதை அறியாமல் புரியாமல் சிலர் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பரியாசம் பண்ணுறாங்க. அதுக்கான ஆதாரம் இல்லை என்று அவங்க உணர முடியலை. ஹல்லேலூயா. தெளிக்கப்பட்ட ரத்தம், ஆணுடைய ரத்தம், தெளிக்கப்பட்ட ரத்தம். ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த ரத்தத்தை பலிபடுத்த தெளிக்கும் பொழுது அவங்களுடைய பாவம் போகும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் போகவில்லை. அந்த போல ஆட்டுக்குட்டியாக அவர் தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒரு
கொண்டு போகப்பட்ட ஆட்டை போல தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த ஆளாகிய இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டார். அவர் ரத்தத்தை இன்றைக்கு நம்ம தெளிக்கும் பொழுது, அன்றைக்கு உண்மையான ஆட்டுக்குட்டியை கொண்டு அதோடைய ரத்தத்தை வாசல் நிலைக்கால்கள் தெளிக்கும் பொழுது சங்காரக்காரன் விலகிப்பான். ஆனால் இன்றைக்கு இயேசு ரத்தத்தை நம்ம வாயில் அறிக்கையிட நீங்கள் தெளிக்க பிசாசு உங்களை மேற்கொள்ளாது, சாபம் உங்களை மேற்கொள்ளாது, பயம் உங்களை மேற்கொள்ளாது, நோய் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் ஜெபிக்கி பாருங்கள், இயேசு ரத்தத்தை அறிக்கையிட்டு பாருங்கள். நீங்களே அந்த வித்தியாசத்தை, அந்த விடுதலையை நீங்கள் உணர்வீர்கள். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதும் அந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் அப்படி எத்தனையோ இரவில் பிசாசு பயங்கர இயேசு சத்தம் சொல்லும்போது அது எரிந்து போகும். எத்தனையோ வியாதி நேரங்களில், சரீரம் பலவீனப்பட்ட நேரங்களில் அந்த உறுப்பில் கையச்சு இயேசு ரத்தம் என்று சொல்லும்பொழுது சுகம் கிடைத்திருக்கிறது நாங்கள் அனுபவபூர்வமாக நாங்கள் ருசிச்சிருக்கின்றோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசித்து கொண்டு இருக்கின்றோம். அநேக சூழ்நிலைகளில் அல்லேலூயா தெளிக்கப்பட்ட இடத்துக்கு நம்ம சேர்ந்து விட்டோம். அல்லேலூயா. தேவன்ட்ட சேர்ந்து விட்டோம். நம்மை சுற்றி சூழ கர்த்தர் தன்னுடைய பிரசனத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது துதிக்கும் பொழுது இறங்குவார். நீங்கள் ஆண்டவர் கூட அந்த சிறு பிள்ளை போல யாது ஒருவன் பரலோகராஜ்யத்தை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சின்ன பிள்ளையை போல் நம்பினா, சிறு பிள்ளைங்க எது சொன்னால் நம்புவாங்க. அம்மா அப்பா கதை சொல்லி தூங்கிக்கும் பொழுது அவங்க கற்பனை கதை பேசுவாங்க. பாட்டிமா தாத்தாமார் அவங்க சொல்லும் பொழுது அந்த குழந்தை அது கற்பனை இருந்தாலும் அதை அதை ஏற்றுக்கொள்ளும் சிறு குழந்தைகள். அதே போல் பரலோகராஜ்யத்தின் காரியங்கள் பலவந்த பண்ணப்படுகிறது. அதை ஏற்றுக்கொண்டு பாக்கியவான். அந்த சிறு பிள்ளை போல் நம்ப வேண்டும், முதலாவது விசுவாசிக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று உங்கள் அதிகாரத்தை நீங்கள் உணர வேண்டும். உணர்ந்து நம்பும்பொழுது அப்படிப்பட்டவங்க பரலோகராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். இது தவறு, இது எப்படி ஆண்டை பார்க்க முடியாது, தரிசனம் பார்க்குறாங்களா பொய், பரலோகத்துக்கு போகிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க பொய், நரகத்துக்கு போகிறாங்க சொல்கிறாங்க எல்லாம் பொய் என்று இன்றைக்கி இப்படிப்பட்ட பல காரியங்கள் திருத்து வேதத்துக்கு புறமாக சொல்லப்படுகிறது. வேதத்தை ஆவியானுடைய வெளிச்சத்தோடு கூட வாசிக்க வேண்டும். அவர் அதன் அர்த்தத்தை கற்றுக் கொடுப்பார். எதற்காக வேதத்தை எழுதி வச்சிருக்காரோ அந்த நோக்கம் நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபித்து விதாசிக்கும் பொழுது அந்த ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா. நாம் இப்போ இருக்கிறது சீயோன் மலை, சீனாய் மலை அனுபவம் அல்ல. ஒவ்வொரு ராஜரீக ஆசாரியர்கள் ஒவ்வொருவரும் தேவனை தரிசிக்கலாம், பேசலாம், அவரோட பழகலாம். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நான் வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லலை. ஆனால் பல வேலைகளில் வேதத்தில் உள்ள பசங்கள் ஆவியில் பேசியிருக்கிறாங்க, பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சோர்ந்து போன டைமில் மோட்டிவேட் பண்ணி பேசுவாங்க. அநேக காரியங்கள் அந்த கண்டிருக்கின்றேன். அல்லேலூயா. இன்றைய நான் ஊழியம் செய்யும் பொழுது சில பசங்க இறங்கி என்னுடைய அபிஷேகம், என் அழைப்பு பெற்றவர்கள் அவங்க பூஸ்டப் பண்ணுறது அவங்க நான் கண்கூடாக ஆவியில் பல வேலைகளில் எப்பொழுதுமே டெலிவரன்ஸ் நைட் மீட்டிங்கில் நான் பல நேரங்களில் கண்டிருக்கின்றேன். அல்லேலூயா. ஆண்டு பேசுவார், இடைப்படுவார். இது எல்லாமே அந்த அனுபவம் உண்டு. நான் பார்க்கலாம், பேசலாம், தரிசிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாத்தையுமே அவர் திறந்து விட்டார். அந்த புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணி விட்டார். நாம் இப்பொழுது சீனை மலை அல்ல, சியோன் மலை என்பதை உணர வேண்டும். நம்ம இப்போ இருக்கிற இடம், ஆபேல் சொன்னான் என் அண்ணன் என்னை கொண்டுட்டான், நீங்கள் அவனை பழிவாங்கன்னு சொல்லி அந்த ரத்தம் தொடுத்தது. ஆனால் ஏசு ரத்தம் என் பிள்ளைங்க தவறு பண்ணிட்டாங்க, ஆனால் மன்னிங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க, இனி அவங்க திருந்துவாங்க, இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்க, இன்னொரு சான்ஸ் கொடுங்க என்று பிதாட்ட பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறது. நன்மையான காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ரத்தத்துக்கு நம்ம சேர்ந்து விட்டோம். தெளிக்கப்பட்ட ரத்தம் நன்மைகளை பேசுகின்ற ரத்தத்துக்கு சேர்ந்து விட்டோம். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிற நாம் எப்படி விட்டு விலகி எப்படி தப்பி போவோம்? இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டார், பேசிட்டார். எனக்கு இது தெரியாது என்று நம்ம விலக முடியாது, எச்சரிக்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் பூமியிலே பேசினார் பிதா தேவன். ஆனால் இப்போ நமக்குள்ளே இருந்து ஆவியனை பேசினார். அல்லேலூயா. பூமியில இருந்து பேசின்ற ஆவியனுக்கு நம்ம செவி கொடுக்கண்டா. பரலோகத்திலிருந்து பேசினருக்கு நம்ம எப்படி அவர் ஒரு நாள் நியாயத்திற்பு கொடுக்கும்போது பரலோகத்தில் சென்று கணக்கு கொடுக்கும்போது நம்ம எப்படி தப்பித்துக்கொள்ளலாம்? பூமியில் ஆவியானவர் ஒவ்வொரு நாள் பேசிக்கொண்டு இருக்கின்ற அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தின்றார். இதை கேட்கிற காதுகள் பாக்கியமுள்ளவைகள்.
வேதத்தை கேளாத தன்னுடைய செவி விளக்கின ஜெபம் அருவருப்பானது. வேத புத்தகத்தின் வார்த்தைக்கு செவி கொடுக்காம கீழ்ப்படாமல் நீங்கள் எவ்வளோ ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் பருவத்துக்கு எட்டாது. அந்நியரை ஒடுக்கி, ஏழுகளை ஒடுக்கி, சிறுமை ஜனதா ஒடுக்கி பரியாசம் பண்ணி நிந்திச்சு அவங்க கொலை பண்ண, அவங்க கொள்ளையெடுக்க, அவங்க பணத்தை திருடு, இடத்த திருட, ஏமாற்றி இப்படி நீங்கள் ஜெபிச்சா ஆண்டுக்குன்னு கொடி கொடுத்தாலும் கர்த்தர் அந்த காணிக்க ஒரு நாள் அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தர் அதை அறுவறுத்து போடுவார். கர்த்தர் கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தம் இப்பொழுது பூமி அசைய பண்ணுகிறது. இன்னும் ஒரு தரம் அவர் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை அசைப்பார். அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்ற நம்ம பயத்தோடு கூட பக்தியோடு கூட தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்ய வேண்டும். கிருபையை பற்றிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒரு பக்கம் மகிமை அக்னி, ஆனால் இன்னொரு பக்கம் பட்சிகள் அக்னி. நம்ம பேசின வார்த்தைகள் செய்கின்ற செயல் எல்லாத்துக்கும் ஒரு நாள் நம்ம கணக்கு ஒப்பிக்கொண்டும் பயத்தோடு கூட அவரை சேவிக்கணும். நடுக்கத்தோடு கழிக்க வேண்டும். குமாரன் கோபங்கள் நம்ம வழியிலே அழியாமல் இருக்க முடியாது. அவர் பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பூமி அழிந்து போகும். நான் அசையாத உறுதியான ஒரு பரலோகம் நமக்கு இங்கே வீடு இல்லைன்னா பரவாயில்ல, நமக்கு ஒரு நிலையான நகரம் உண்டு. அந்த ராஜ்யத்தை நம்ம பெறப்போகின்றோம். நாம் அதுக்கு சொந்தராளிகள், தகுதியுள்ளவர்கள் என்று உணர்ந்து பயத்தோடு கூட பக்தியோடு கூட ஆண்டுக்கு பிரியமாக ஆராதிக்க செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தின் வார்த்தைகளை உணர்ந்து அதை கேட்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். வேதத்துக்கு பிரமாண காரியங்கள் உலகமே அதை பின்பற்றி சொன்னாலும் நீங்கள் தனியாக ஆண்டவர் எப்படி சொன்னால் நான் இப்படி நிற்பேன் என்று சத்தியத்துக்காக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் பொய்யை பின்பற்றாங்கன்னு சொல்லி நீங்களே பின்பற்றக்கூடாது. இன்றைக்கு ஒவ்வொரு கொள்கையும் பிரிவும் வேதம் சொல்லாத, ஆண்டு சொல்லாத பல காரியங்களை பின்பற்றாங்க. இயேசு கிறிஸ்து யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, மத்தேயு 11:28. ஆனால் அதுக்கு அடுத்த பின்பகுதி பிதாவே தேவனுடைய மடியில் உள்ள செல்லக்குமார இயேசு யாருக்கு வெளிப்படுத்த சுத்தமாக இருக்காரோ அவனும் அவரை தவிர மற்றவங்களை வெளிப்படுத்த பண்ண மாட்டாது. அதான் அந்த வசனத்தில் முழு அர்த்தம். ஒருவருக்கெல்லாம் கண்டதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினால் இயேசு கிறிஸ்து பிதா அவன் 3 பேருக்கு மாத்தான் தெரியும், மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் கேட்டால் நீங்கள் கேட்கலாம், யாருனாலும் கேட்கலாம். என் ரத்தத்தால் கழுவுங்க, இயேசுவை நான் பார்க்கணும், நான் பரலோகத்துக்கு போகணும், என்னை ஆவியில் கொண்டு போங்க என்று சொன்னால் கண்டிப்பாக பவுல் அப்போஸ்தலன் ஆவிக்குள்ளாகி சென்று பார்த்துருக்கின்றார். பேதுரு, யோவான் எல்லா சம்பவங்களும் நமக்கு எழுதப்பட்ட உள்ளது. வேதத்தில் எல்லாமே ப்ரூஃப் இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் என்றால் அந்நிய பாஷையில் ஜெபிச்சு அபிஷேகம் அறிஞ்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜெப நேரம் ஜெபாரை ஒதுக்குங்க. சென்று அமர்ந்து மங்காளப்படி ஜெபிங்க, ஆவியில் ஜெபிங்க, உலகத்தை மறந்து ஜெபிங்க, கவலை ஒதுக்கி ஜெபிங்க, நல்ல வேதத்தை வாசிங்க, ஆண்டை ஆராதிங்க. கண்டிப்பாக ஆண்டு அப்படி விட காரியம் காண்பிப்பார். இது உண்மை. நாம் சீனாய் மலையில் அல்ல, சீயோன் மலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பிதாவை தேவனில் பரிசுத்தவான்கள் கூட நீதிமான்கள் கூட தூதல் சேனை இருக்கிற இடத்துக்கு வரலாம். தூதர்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆண்டோட கேட்பா அவங்க சொல்லிக் கொடுப்பாரு. பலவத்தில் பல இடங்கள், பல மண்டலங்கள், பல அதிகாரம் உண்டுன. நீங்கள் ஆவியில் ஜெபிக்கும்போது கற்றவங்களை ஆவிக்குள்ளாக்கி அங்கே கொண்டு செல்ல காண்பிப்பார். ஹல்லேலூயா. அது உண்மை என்று சிறு குழந்தை போல் விசுவாசிகள் அப்படிப்பட்டவங்களுக்கு மாத்திரம்தான் பலவற்றுக்கு இடம் உண்டு. இன்றைக்கு பரிகசிக்கிற ஓனையின் கூட்டம் ஒன்று இருக்கிறது. ஏமாற்றாங்க, பணம் சம்பாதிக்க போய் சொல்லாங்க என்று இப்படி ஒரு கூட்டம் சொல்லி கொண்டு இருக்கிறது. அவங்க அறியாமல் பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை காது வாங்காமல் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை அழைத்து வரும் மேலவர். ஹல்லேலூயா. கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதை எண்ணாமல் வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். வேத வெளிச்சத்தில் நடங்கள். ஆவியான துணை கொண்டு அதை ஆராய்ங்க. ஹல்லேலூயா. வேதத்தின் மகத்துவத்தை ஆராய்மடி என் கண்ணில் திறந்து என்று கேளுங்க. அந்த அதிசயத்தை நான் பார்க்கணும் ஏசப்பா, எனக்கு அந்த கிருபை தாங்க என்று நீங்கள் ஜெபிக்கொண்டு கர்த்தவங்களுக்கு உதவி செய்வார். பயத்தோடு சேவிப்போம், நடக்குவது களிக்கூறும். ஹல்லேலூயா. அவருக்கென்று உண்மையாக ஆராதனை செய்வோம், உண்மையாக கீழ்ப்படும், உண்மையாக கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம். கர்த்தவங்கள் வருகிறார். உங்களுக்கு தக்க பலனை கொடுப்பார். உங்களை அழைத்து செல்வார். நாம் நித்தியமாக ஒரே குடும்பம் வாழப்போகின்றோம். அப்படி வருகை சமீபம், ஆயத்தமாகும். காட் பிளஸ் யூ. ஜெயிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.
அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரே பாரா துரா பாரா ஷி பாரா கா பாலா பாரி பாலா துரா பாராபா. அப்பா நன்மையானவைகளை பேசுகிற இயேசுவின் இரத்தத்தை இடத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிற செய்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையிலே நீர் மறித்து அப்பா மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருந்த அந்த திரை சிலையை கிழித்து அப்பா எங்களை ஒப்புரவாக்கின, உடைய இரத்தத்தால் ஒப்புரவாக்கின, நீதிமானாக்கின ஆக்கிய உங்கள் கிருபைக்காய் நன்றிப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் உம்மை சேவிக்க உடைய கிருபையை நாங்கள் பற்றி கொள்ள கிருபை கொடுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரே பிராக்கா ஃபராபா. இன்னும் ஆவிக்குள்ள நாங்கள் வளரணும்ப்பா. ஒவ்வொருவரும் அப்பா இந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். ரே பிராக்கா ஃபலாபா ரீபா லாதா ராபா. ஒவ்வொருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். ஒவ்வொருவரும் ஆவிக்குள்ளாகிற அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. ரே பிராக்காபா ஆவிக்குள்ளாகி பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரை தூதர்களை பரிசுத்தான்களை தரிசிக்கிற அந்த மகிமையின் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. லே பிராக்கா ஃபராபா துராபாரா ஷிபாரா காபா. மலையின் அனுபவம் அல்ல, சியோன் மலையின் அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. எல்லா அடிமைத்தன சங்கிலிகள் எரியட்டும். சந்தோஷத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து பெருகட்டும். தொடர்ந்து அப்பா உங்க பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இந்த நாளில் இந்த கூட்டத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீர். எல்லா மகிமையுமே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. God